சரி பாய், போயிட்டு வரேன். வண்டியில போகாத, உன் காலனா பிடிச்சிக்கிற. எடுத்த சர்வீஸ் சென்டர் விட்டு தான் போறேன், போயா. இது டிப்டாப்பாமா, ஒரு ஸ்வெட்டரு ஒரு பேண்ட் இது போட்டுன்னு போயினுக்காமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வட்டா பாய் கொண்டு நண்பர்களே, இப்போ நம்ம எங்க போறோம்னா திருத்தணிக்கு போயின்னுக்குறோம். ஏன்னா எங்க அக்கா புதுசா வீடு கட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, எங்க அம்மா என்ன கத்துறாங்கன்னா, வண்டி எடுத்துன்னு போகாத வண்டி எடுத்துன்னு போகாதுன்னு சொல்லி கட்டின்னு இருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், எடுத்துன்னு வந்துட்டேன். ஏப்ரல் ஃபூல். எங்க அம்மா டவுட் இல்லை, கன்ஃபார்மா பட்டாங்க நான் வண்டியில் தான் போயின்னுக்கிறேன்னு. இப்போ அப்பா ஃபோன் பண்ணுவார் எனக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அந்த பெட்ரோல் பங்க்கில் டேங்க் ஃபுல் பண்ணின்னு கிளம்புறது தான். பார்த்தீங்கன்னா 244 தான் போகிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்போ தான் போட்டுக்குது. அப்புறமா 275 கிலோமீட்டர்ஸ் இதுங்கிருந்து லாங் ஜெர்னி தான். சோலோவாக போயின்னுக்கிறேன். அதுவும் காத்திருந்து காலங்கள் போகுதடி. சொல்லண்ணா சொல். ஃபோன் பே எனக்கு. குடிடா, நல்லா குடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பில் கட் பண்ணியாண்ணா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ₹1584 ரூபாய்கள் நம்ம பெட்ரோல் போட்டாங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் ஊரில் ஒரு வாட்டி போடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு ₹500 போடுவேன். அது விட்டா பெட்ரோல் இல்லை. ஒரு ₹2000 பெட்ரோல் செலவாகும். இப்போ கிளம்புவோம். ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படி என் வண்டியை ஃபுல் டேங்க் பண்ணாங்க. சந்தோஷமாக்குறேன். எங்க அப்பா வேற ஃபோன் பண்ணுகிறாங்க. எங்க அப்பா ஃபோன் எடுக்கட்டுமா வேணாவா? அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர ஹலோ, இது ஷோரூம் அந்த பையனுக்குறான். அது வண்டி சர்வீஸ் விட்டுருக்கு. சர்வீஸ் விட்டு போயிடுறான்ப்பா.
சரி, பாக்கலாம். ஷோரூம்ல விட்டு போயினுக்கிறப்பா, அவ்வளவுதான்ப்பா. அப்பா கத்தி கத்தி கத்துறான். A few moments later. இப்ப நாம எங்க போயினுக்கிறோம்னா கேடிஎம் ஷோரூம் போயினுக்கிறோம். ஏன்டா ட்ரிப் போற டைம்ல கேடிஎம் ஷோரூம் போயினுக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து வண்டியை ஷோரூம்ல விட்டு தான் சர்வீஸ் விட்டு தான் போயினுக்கிறேன் பக்கேரி அப்படின்னு சொல்லி வச்சுனுக்கிறேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அதில் வேற நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஷோரூம் முன்னாடி வண்டியை நிறுத்தி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எங்கள் அக்கா அனுப்பி விட்டேன்னா எங்கள் அக்கா மாட்டேன். ஷோரூம்க்கு இன்னும் 12 நிமிஷம் பண்ண மாட்டேன், 14 நிமிஷம் இருக்கிறாங்க. A few moments later. அது அப்படியே எங்கள் அக்கா கணிச்சு விட்டுலாம். நான் பாக்குறதே ரேருங்க அங்க எப்படி அதுதாங்க வாங்க அந்த சேனிய ஸ்டாப். இன்னும் நம்ம டெஸ்டினிக்கு 257 கிலோமீட்டர்ஸ், 5 மணி நேரம், 5.5 மணி நேரம் அங்கிட்டு நம்ம வண்டியில் போறோம்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு போயிடலாம். இது நான் வந்து இங்க இல்லைங்க வண்டி இருக்கேன், நான் வந்து எங்க ஏரியால இருக்க வண்டியை இங்கே ஷோரூம் இது அங்க ஏன்டா இங்க வந்தேன்னு கேட்டா மறந்துட்டேங்க அங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. போட்டோ எடுக்கலாம். அது எங்க அக்கா அனுப்பி விட்டேன். சரி, எங்க அக்கா பார்த்துக்கலாம். ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஆப்பில் மேக்கே யூட்டன் வந்துருக்கு. ஏன்னு கேட்டா நான் வந்து டெலிவரி வேலை பார்ப்பேன்ல, அதனால அது அவாய்ட் டூல்ஸ்ன்னு போட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா மேக்கே யூட்டன் கம்பெனி டோல் பக்கமே போகாது. நான் வட்டின்னு தான் போட்டுக்கிறேன். வட்டின்னா இதெல்லாம் பார்க்காதா, வட்டிக்கெலாம் ஃப்ரீ தானே டோலு போகட்டும் அப்பெல்லாம் வந்து தரேன். ரோட்ல ஹைவேல அப்படிக்கும் சிக்னல் இருக்கும், அதெல்லாம் இருக்குங்க. இதே நம்ம எவ்வளோ முறுக்கினாலும் தலைவன் 100 தாட்ட மாட்டான். மெமரி கார்டு வேற வாங்காம வந்துட்டாங்க. 32 GB தான் இருக்குது மெமரி கார்டு இப்போ என்கிட்ட. ஸோ கேமரா ஆப்பு போயிட்டு எல்லாம்
டவுன்லோட் வேற பண்ணோம். அது அப்பப்பே டவுன்லோட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். பண்ணிடுவீங்க நம்புறேன். சரிங்க, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு ரைட்ல கண்டினியூ பண்றோம். சின்னதாக ஒரு சார்ஜர் வச்சுருக்கேன் தெரியுமா? வர வழியில் எங்கே வந்துட்டு ஃபோனில் வேற இப்போ சார்ஜர் இல்லை, வெறும் 30% முடியுது. ஸோ என்ன பண்ணேன், பேக்கில் இந்த ஒரே ஒன்று வச்சுருந்தேன் சேஃப்டிக்கோசரம். அது இப்போ யூஸ் ஆகிருக்குது எனக்கு. இன்னும் நம்மளோட 210 கிலோமீட்டர் போனாங்க. கேமராவில் வேற சார்ஜர் இல்லைங்க. ஓகே, அவன் ஒன்று பண்ணுவோம். இதில் மாட்டி இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த ஆங்கிள் எப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் இருக்கு, அந்த ஆங்கிள் வந்துடுறேன். ஓகேங்க, இந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வண்டி எடுத்து பறக்கும். டிப்ரெஷன் வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நெஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம் எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூதா எங்கோ பாதைகள் போகுதா தூரம். நண்பர்களே, ஆந்திரா பார்டர் வந்துட்டோம். அங்கே பாருங்க பார்டர். அங்கே தான் நான் வீடியோ எடுக்கலாம்னு வந்தால் அங்கே போலீஸ் வாங்கலாம் நின்றுருந்தாங்க. கேமரா எடுத்து மாட்டுறதுக்குள்ள நான் இந்த சைடு வந்துட்டேன். அது என்னன்னு தெரிலங்க, என்கிட்ட லைசன்ஸ் எல்லாம் இங்கிது. ஆனால் போலீஸை பார்த்தா ஒரு மாதிரி டர்ராகுது. ஓடிடலாம் கத்திருந்தா பண்ணிடலாம் அப்படி தோணுது. இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி எப்படியாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்குது. 2 மணி நேரம் காமிக்குது. ஓ பெங்களூர்ல இருந்து மாதிரி நேச்சரை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தனி ஃபீலிங். இந்த வயசுல எனக்கு ஒன்னே ஒன்று, இந்த வயசுல வண்டி எடுத்து சுத்தாம வேற எந்த வயசுல சுத்த முடியும்? அப்போ இங்கே எங்க அப்பா ஃபோன் பண்ணி இருக்கிறாரு. ஃபோன் எடுத்தா திட்டாரு, 2000 போன அப்படி இப்படி கேட்டுக்கிறாரு. இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் விடுங்க. ஓட்ட தெரியாம தான் இவ்வளவு பெரிய வண்டிலாம் வாங்கி வச்சுருக்கோமா சொல்லுங்க? அவங்களே தானே வாங்கி தந்தாங்க. அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிறதுலாம் நான் பண்றது சொல்லுங்க. இந்த ரோட்ல ஃபுல்லா பட்டாமுச்சியா போயினுக்குதுங்க. ஆனா பெரிய வண்டிங்கெல்லாம் வந்து இடிச்சுனே போதுங்கிறது. பாருங்க, ஃபுல்லா பட்டாமுச்சியா தான் இருக்குது இந்த ரோட் ஃபுல்லாவே. தூங்க நிறைய இருக்குது, அதனால தான் இருக்குதோ. கிட்ட சித்தூர் வந்துட்டோம். கிலோமீட்டர் இது போர் அடிக்குதுங்க. சாங் கேட்கலான்னு பார்த்தா போன்ல சார்ஜர் இல்லை. சார்ஜர் போட்டுக்கிறேன். நான் என்கிட்ட வேற இங்க அந்த ப்ளூடூத் வேற நான் இன்னும் வாங்கணும். வாங்கணும். இந்த ஆந்திர பிரதேசத்துல ரோடெல்லாம் இப்படிதான் இருக்குமா? நல்ல கலர் சிமெண்ட்ல ரோடு போட்டுக்காங்க நினைக்கிறேன்.
இதோட மஞ்சள்ல லைட் போட்டுருக்காங்க, மஞ்சள் கலர்ல. இன்னும் சித்தூருக்கு 22 கிலோமீட்டர்ஸ் இது. போகிறோம். மேலே ஸ்கை நல்லா இருக்குதுங்க, வேற லெவலில். கொஞ்சம் பிளாக்காகவும் இருக்குது, ஏன்னா நைட் மழை வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்க எனக்கு கரெக்டா மேலதாங்க ஃபுல் பிளாக் ஆகுது. அந்த சைட்லாம் பாருங்க ஃபுல்லா ஒயிட்டா தான் இருக்குது. நண்பர்களே, சென்னை ஹைவே பிடிச்சிட்டோம். இன்னும் 59 கிலோமீட்டர் இது. சப்போர்ட் பண்ணுறோம். ஹலோ, என்ன எப்படிடா வர? யா வேலூர் சைடு வந்தியா? தெரில. இந்த சித்தூரில் தான் இன்னொரு பஸ் ஏறினேன் நான். சித்தூருக்கு வந்து இன்னொரு பஸ் ஏறினியா? ஆமாம். அங்கேருந்து திருத்தணி பஸ் தான் ஏறிக்கிறேன், கவலைப்படாத விட வரேன். அதான் வேலூர் சைடு வந்து வர போறியா இப்போ? தெரில இந்த பஸ்காரன் எப்படி போகிறான்னு. அந்த ரூட் கூட சொல்லியாடா, கத்திட்டு தான்டா இருப்பாங்க. அவன் தெலுங்குல பேசுறான் கோத்தி, எனக்கு தெலுங்கு தெரியாது கோத்தி. சொன்னாலும் ஊர் பேர் அதே ஊர் தான். ஊர் பேர் அதே தான். வஸ்தானு லஸ்தானு அதெல்லாம் ஏதோ சொன்னான் அவன். இரு வரேன், கவலைப்படாத விடு, நான் படிக்கிற பையன் தானே. வை படம் பார்க்கணும் கோத்தி. லாக் அவ்வளோதான். அதெல்லாம் சொல்லியாச்சுங்க. எங்க வீட்டிலலாம் நம்பவே மாட்டாங்க நான் இவ்வளோ காலியான ரோட்ல 44-45லேயே போயினுக்கிறேன். அப்படி இருந்து இதை நான் போய் அவங்க கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன் அது எந்த பையனே நம்புறது இல்லைங்க எங்க வீட்டுலாம். பாருங்க எவ்வளோ காலி. அங்க எங்கேயோ இது வட்டிங்கெல்லாம். நான் கேடிஎம் வண்டிங்க வேற ஏதாவது பெரிய வண்டிங்கெல்லாம் வச்சு அவங்க வந்து பசங்க வந்து பறப்பாங்க, எதுவாலாம் போக மாட்டாங்க. அதனாலதான் நாங்க விடுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்பா இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே நான் அப்படிதான் வந்துருக்கிறேன். ஏதோ ஸ்டார்டிங்ல அந்த பெங்களூர் டிராபிக் தப்பிக்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிப்பேன். அதை விட்டா அவங்க பாருங்க காலி ரோடு. வீடியோட எடுத்து போய் காமிக்க போறேன். நீயும் நம்பலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சில்லா விட்டுருவேன் தான் அமைதியா. காலி ரோடு. பெரிய வண்டி வச்சுக்கிறேன், ஆனா ஸ்லோவா தான் போகணும். ஆனா சேஃப்டி இம்பார்ட்டன்ட். நான் வேற ரேடிங் க்ளோஸ் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஒன்று போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு பேண்ட் சும்மா என்னது வேகமா போயிட்டு அடிப்பட்டு வண்டியும் ஸ்லோவா போவோம் ஜாலியா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, அதாவது இவ்வளோ காலி ரோடு, இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்தா நீங்க எந்த ஸ்பீட்ல போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ரொம்ப ஆவலோட இருக்கிறீங்க இந்த மாதிரி ரோடு கிடைக்கிறதுக்கெல்லாம்.
ஆனா வேற லெவல்ல இருக்குதுங்க, நல்லா ஹைட்டா இருக்குது. இது ஏதோ ஹைவே நினைக்கிறேன், NH 715B ஆமா. தெரியல, இந்த ஹைவேல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறேன். நான் திருநெல்வேலிக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில் போயிட்டுக்கிறேன். ட்ரெயின்ல போய்க்கிறேன், ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில் போயிட்டு. நண்பர்களே, திருப்பி அந்த அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா, என்னடா எந்த வழியில்டா வரேன்னு சொல்லி கேட்டிருந்தா. பாவம், அவங்களுக்கும் தெரியாது நான் வண்டியில் தான் வந்துருக்கிறேன்னு. போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்போம். அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அந்த அந்த ரியாக்ஷன் பார்க்குறதுக்கோசம் தான் நான் இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டே வந்தேன். பார்ப்போம் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு. 56 கிலோமீட்டருக்கு இது. ஒரு மணி நேரத்தில் போயிடுவேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு ரியாக்ஷன் மட்டும் எடுப்போம், பார்ப்போம். நண்பர்களே, 30 கிலோமீட்டர் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஸ்டாப்பிங்காக இன்னும் அந்த கேமரா பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அப்புறமா பேக்கில் இருந்து நாங்கள் ஸ்டாப்பே பண்ணேன். அது விட்டால் வேறு எந்த ஸ்டாப்பும் இல்லை. இங்கே பாருங்க, மழை ஃபுல்லாக கட் பண்ணுறேன் மாதிரி. அதெல்லாம் எல்லாத்துக்கும் கட் பண்ணுவாங்க, கிரானைட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கிரானைட்னா கிரானைட் கல்லாக இருக்கணும் இல்லைங்க, அது ஒரு கல்லும் இல்லை. வேறல விடுங்க. நாங்கள் யாரோ போயின்னுக்கிறாங்க. பை பெட்ரோல் இல்லைங்களா? வாங்க, டோ பண்ணுறேன் நான். கிட்ட கிட்ட அவர் ஷோ பண்ணோம்ல, அந்த கிட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் ஷோ பண்ணவங்க. அப்பா அம்மா தாங்க ஒரு பெட்ரோல் பைக் கேட்டு கால் வலி ஆரம்பிச்சுங்க. ஃபுல்லாக வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன், பட் எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல. அது டோ பண்ணினே இந்த ஹேண்டில் விட்டு நான் இங்கே ஆன் பண்ணுறதுக்கு. சரி, முதல்ல இவங்களுக்கு டோ பண்ணுவோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டோ பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ்க்கு இது முடித்தோன்னா எங்கள் அக்காவை பார்த்து அவங்க ரியாக்ஷனை நான் வந்து கேப்சர் பண்ணுவேன். இருங்க, கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. நண்பர்களே, கிட்ட வந்துட்டோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு. இன்னும் ஒரு 3.7 கிலோமீட்டருக்கு இது. ஒரு நாள் வேலை திட்டம் வேற லெவலில் போயிட்டு இருக்கிறேன். வெயிலுக்கும் அதுக்கும் என் மெமரி கார்டில் வெறும் 15 நிமிஷம் தாங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன்.
நண்பர்களே, அங்கே இது பாருங்க, இந்த ரோடு, அந்த ரோடில் போனால் வீடு எங்கள் அக்காது. இப்போ பார்ப்போமா ரியாக்ஷன் என்னன்னு. உள்ள டென்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஓகேலக்கா, அம்மா பார்த்தாங்க. பஸ்ஸில் வர நினச்சிங்களா? நான் வந்துடுமா? வணக்கம். இல்லையாடா வண்டியில வந்த பெங்களூர்ல இருந்தா போனுக்கு போட்ட போன் கிடையாதுங்களா? ஏன் இல்லை இதோ போகல இப்போ போனுக்கு பண்ணிச்சியா? பண்ணுச்சு, பார்த்தேன். ஆ ஓ, எங்க அக்கா கொத்தி ఏయ్ నా ముడి గుందుకే మామ వాడు తిరిగి తిరిగి వస్తున్నాడు. వాడు బండిలో వచ్చేద్దు, స్కూటర్లోనే వచ్చినాడు బెంగళూరులో నుండి. உன்னை கிரிக்கிரே எங்க அப்பா கொண்டாங்க. சரி ரைட்டு. எவ்வளோ கொழுப்பு இருக்கு உனக்கு? என்ன நம்பி தானே அனுப்புனாங்க. என்ன வண்டி எங்க வச்சுட்டு வந்துட்டான்னு சொன்னா? ஷோரூம்ல